வணக்கம் மக்களே, இது ஜோக்கர் ஸ்மைல். அப்புறம் நான் உங்க ஜெய்ஜுவா. எல்லாரும் நலமுடன் இருக்கீங்க நம்பிக்கையில இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். அப்புறம் கொஞ்சம் மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட்லாம் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, அக்கீராவில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துன்னு பார்க்கலாமா? நம்ம பசங்க எல்லாமே ஆக்சிடென்ட் பண்ணனால 8th டிஸ்ட்ரிக்ட் யூத் ஒகேஷனல் ஸ்கூலுங்கிற ஒரு இடத்துல கொண்டாந்து விட்டுருக்காங்க. அந்த இடம் பார்க்க ஒரு வித சிறைச்சாலை மாதிரியே இருக்கு. இப்போ கதைக்குள்ள போலாங்களா? அக்கீரா சாப்டர் 5. நம்ம கனடா அப்புறம் பசங்கள்லாம் ஸ்கூலில் நடந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு போகிறாங்க. அப்போ கனடா அவங்க நம்மளை பயமுறுத்த ட்ரை பண்ணுறாங்க. இதில் கவலைப்பட எதுவுமே இல்லை. நம்மளை அவங்க கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு எந்த தப்பும் பண்ணலை. சரி, இன்றைக்கி ராத்திரி 9 மணிக்கு அறிக்கையாவில் பார்க்கலாம். டெட்ஸுவோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும், அதை மறந்துடாதீங்க அப்படிங்க பசங்க எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. அதே நேரம் ஸ்கூலில் ஒரு வித அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. எல்லா பசங்களும் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை எதையுமே கவனிக்காமல் எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு எனக்கு போதை இறங்குற மாதிரி இருக்குது, இதெல்லாம் ஒரு காசா, என்னை அவமானத்தப்ப பார்க்குறியா, உனக்கு சாகணும் போல இருக்கா, இவனுக்கு ரத்தம் வருதுடா அப்படின்னு அவங்கவுங்க இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி எதையோ பேசிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க, ஸ்கூலில் வந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு ஒரு வாட்டி பார்ப்போம். ஸ்கூலில் வந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, 8வது மாவட்ட வர்த்தக கண்காட்சி அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடக்கும். பல தொழிற்சாலைகளோட பிரதிநிதிகளும் உங்களோட பெற்றோர்களும் இதில் கலந்துக்குவாங்க. நாங்கள் எதிர்பார்க்குறோம். நினைவிருக்கட்டும், இது உங்களோட சொந்த திறமையை காட்ட ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். இப்போ பெரிய நிறுவனங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்க இந்த பள்ளியோட முன்னாள் மாணவர்களோ வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல இந்த ஸ்கூலோட அட்மாஸ்பியர், அப்புறம் அதாவது இந்த ஸ்கூலோட நிலைமை எப்படி இருக்குங்கிறத நாம் ஒரு தடவை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே என்ன தான் ஸ்கூல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாலும் பசங்க எல்லாரும் ஒரு ஸ்கூலில் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு பாலிடெக்னிக் மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே இருக்கிற எல்லா மாணவர்களும் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு ஏதோ ஒரு தண்டனை அனுபவிக்க சிறைச்சாலைக்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்காங்க. இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு எந்த கட்டுப்பாடு, ஒழுக்கம் எதுவுமே இல்லாமல் ஒரு வித மாதிரி எப்படி சொல்கிறது, எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. சரி வாங்க, நம்ம கதையை கண்டினியூ பண்ணுவோம். இப்போது நைட் டைமில் நியூ டோக்கியோ சிட்டியை காட்டுறாங்க. சிட்டி மிக பிரம்மாண்டமாக இருக்குது. மிகப்பெரிய பில்டிங்லாம், நிறைய வாகனங்கள்லாம் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. சொல்லப்போனால் ஜேன்னு இருக்குது. மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள ஒரு இடத்துல ஒருத்தர் தொப்பி போட்டுக்கிட்டு யாருக்கோ ஒருத்தருக்கோ இல்லை யாரோ சில பேருக்கோ பயந்து ஒரு மாதிரி தயக்கத்தோட தன்னோட முகத்தை மறைச்சிக்கிட்டே நகர்ந்து போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு பக்கத்தில் இந்த பொண்ணுக்கிட்ட நாம் எங்கே மீட் பண்ணுறதுலையோ அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு இன்றைக்கி நைட் 9 மணிக்கு ஹரிக்கியாவில், அதாவது 14வது மாவட்டத்தில் இருக்க ஈஸ்டர் எக்ஸ்பிரஸ் ஹைவே கிட்டே இருக்குது, அந்த ஹரிக்கியாவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த நபரும் அதை கேட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாரு. இப்போ அந்த ரியோங்கிற பெயர் வச்சிருக்கிற பொண்ணு சொன்ன இடத்துல நம்ம கனடா உள்ளே நடந்து போயிட்டு இருக்கான். அவன் ஸ்டெப்பில் கீழே இறங்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி அரை மயக்கத்தில் பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்க அவங்ககிட்ட கனடா ஒரு மாதிரி டேப்லெட்டை தூக்கி போடுறான். மக்களே, இந்த இடத்துல இந்த கனடா தூக்கி போட்ட இந்த டேப்லெட் என்னங்கிறத நாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். வேர்ல்டு வார் 3க்கு அப்புறம் நியோ டோக்கியோ மாதிரி சிட்டியில் மக்கள் வாழ ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் செஞ்சாலும் நிறைய கவர்மெண்ட் ஒரு வித ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. மனிதனை எப்படி கட்டுப்படுத்துறது, மனிதனோட செயல்திறனை எப்படி மேம்படுத்துறது, நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணாலும் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி அதுக்கான வழிமுறைகளை வச்சுருந்தாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு வழிமுறை தான் இந்த டேப்லெட்டும். இந்த டேப்லெட்டை சில மனிதர்கள் அசாதாரணமான வேலையை செய்ய பயன்படுத்தினாலோ இல்லை சில மனிதர்களை சக்தி வாய்ந்தங்களாக மாற்றுறதுக்காகவும் கவர்மெண்ட் உருவாக்கி இருந்தாலும் தெருக்கள்லையும் நம்ம கனடா போன்றவங்களோ இதை சாதாரணமாக பயன்படுத்திட்டு சுற்றிட்டு இருந்திருக்காங்க. இதை இவங்க சில விஷயங்களில் பொருள் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பயன்படுத்தி பணம் மாதிரி பயன்படுத்தினாலும் இதை இன்னொரு பக்கம் போதைப் பொருளாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த டேப்லெட் மனிதனோட திறமையையும் செயலையும் அதிகப்படுத்தினாலும் ஒரு பக்கம் மனதளவில் நிறைய பிரச்சனைகளை உருவாகியிருக்கு. நம்ம பசங்க இந்த டேப்லெட்டை வச்சு அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறாங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ கனடா அறிக்கைக்குள்ளே போக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து நீ சீக்கிரமே வந்துட்டு போகலன்னு சொல்ல, பசங்களை ஒருத்தன் என்னப்பா நடந்து வந்தியா, உன்னோட பைக்கு பிடுங்கிட்டாங்களா அப்படிங்க கனடா அவனோட நண்பர்களை போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். ஏதாவது கொண்டு வந்திய கனடா அப்படின்னு ஒருத்தன் கேட்க, கனடா கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கேன் சொல்லிக்கிட்டு டேபிள் மேலே சில டேப்லெட்டை வச்சுட்டு எனக்கு ஒரு கோக்குன்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச கண்டினியூ பண்ணுறான். அப்போ கனடா ஒருத்தங்கிட்ட எமக்கடா டெட்ஸோ எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சான்னு கேட்க, நான் முயற்சி பண்ணேன் ஆனால் முடியல அப்படின்னு சொல்ல, எமக்கட்டா நானும் தான் ஒரு தகவலும் இல்லைன்னு சொல்ல, எமக்கட்டா பக்கத்தில் இருந்தவன் எனக்கு ஏதோ விசித்திரமாகவே இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, எமக்கட்டா நான் போலீஸ்கிட்டையும் டெட்ஸோட அம்மா கிட்டேயும் கேட்டேங்க, அவன் கூட இருந்தவன் ஒன்றுமே தெரியல, அவனை எங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னு யாருக்குமே தெரியல அப்படிங்க கனடா ஒரு வித சந்தேகத்தோடு, நேற்று எனக்கு ரொம்ப வித்தியாசமாகவே தோணுச்சு, போலீஸ் நம்மளை ஏன் சீக்கிரம் விட்டுட்டாங்கன்னு
ஒன்றுமே புரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க பசங்க எல்லாருமே டெட்சுவோக்கு என்னாச்சுங்கிற சந்தேகத்திலே ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காங்க. மக்களே, ரியோங்கிற பொண்ணு யாரு, அந்த புது மனிதர் யாரு, டெட்சுவோ எங்கே போனா, அந்த குறுக்க வந்த 26 நம்பரை பிரிண்ட் பண்ணியிருந்த அந்த பையன் யாரு, அவன் எப்படி மறைஞ்சான் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் வர கதைகளை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட்லாம் பண்ணிடுங்க. அப்புறம் கண்டினியூவாக ஸ்டோரி பார்க்க மறந்துடாதீங்க. ஓகே மக்களே, பாய் பாய்.